படைத்தவனை பயந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிடையே தன்னுடைய காரியத்தை கழிக்குகின்றார். அப்படியாக தன்னுடைய வாலிபத்தை பக்குவமாக காலத்தை கடத்தி முடிக்குகின்றார். இந்த வாலிபருக்கும் அல்லாஹ் அரசுடைய நலவை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த பட்டியலிலே தொடர்ந்து சொன்னார்கள், வரஜுலுன், ஒரு மனிதன். எப்படிப்பட்ட மனிதன் என்றால் ஜாத்துஹு இம்ராஅத்துன் ஸாத்து ஜமாலின் வ ஹுஸ்னின் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர், அந்த மனிதரை அழகான அழகு சௌந்தரியம் நிறைந்த ஒரு பெண், அழகு சௌந்தரியம் நிறைந்த ஒரு பெண், வாக்கு போக்கான ஒரு பெண் பாவத்தின் பக்கமாக அழைக்குகின்றாள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இம்ராஅத்துன் ஸாத்து ஹுஸ்னின் வ ஜமாலின், அழகு சௌந்தரியம் நிறைந்த ஒரு பெண் அந்த ஆணை பாவத்தின் பக்கமாக அழைக்குகின்றார். அந்த சமயத்தில் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், அந்த மனிதர் சொல்லுகின்றார், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்பதாக தன்னுடைய நிலையை தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகின்றார். நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்பதாக அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கி விடுகின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதரையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படிப்பட்ட அரசுடைய நிழலை கொடுத்து கங்கைப்படுத்துகின்றான். இவர்கள் செய்த இபாதத்து சகோதரர்களே, பாவத்திலிருந்து ஒதுங்கினார்கள். இதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசுதான் பரிசாகத்தான் இந்த பெரும் பாக்கியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, நன்மையை செய்வதை மாத்திரம் நன்மையாக விளங்குகின்றோம். ஆனால் உலகத்தில் பாவத்தை சகோதரர்களை விடுவதை நன்மையாக கருதுவது கிடையாது. பாவத்திலிருந்து விலகுவது என்பது பெரும் இபாதத்தாக மதிக்கப்பட வேண்டிய மகா உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதிலே பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யஅகுது அன்னி ஹாஉலாஇல் கலிமாத், நபி அவர்கள் கேட்டார்கள், ஒரு சமயம் என்னிடத்திலிருந்து இந்த விடயங்களை யார் எடுத்துக் கொள்வீர்கள்? சொன்னார்கள், பயாமலு பிஹின்ன, எடுத்துக்கொண்டு அவர்களும் நல்ல அந்த காரியத்தை செய்வார்கள். அவ் யுஅல்லிமு மை யஅமலு பிஹின்ன, அல்லது அதனை பிறருக்கு கற்பித்துக் கொடுக்கின்றார், கற்பித்துக் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கின்றார்களே. ஆக அப்படிப்பட்ட நான் விடயத்தை சொல்லுகின்றேன், யார் எடுத்துக் கொள்வீர்கள்? இப்பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபகுல்து அன யா ரசூலல்லாஹ், நான் எடுத்துக் கொள்கிறேன் நபியே நாயகமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஅഖத பியதி, நபி அவர்களுடைய கரத்தை பிடித்தார்கள், என் கையை பிடித்து சொன்னார்கள், ஃபஅத்த ஹம்சன், 5 விடயங்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகால், சொன்னார்கள் அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், நீ ஹராத்தை தவிர்த்து கொள், மிகப்பெரிய ஆபிதாக ஆகுவாய் என்பதாக சொன்னார்கள். நீ ஹராத்திலிருந்து விலகி நடந்து கொள், மிகப்பெரிய ஆபிதாக ஆகுவாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சங்கைக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படியான நல்ல ஒரு உபதேசத்தை சொன்னார்கள். இரவும் பகலுமாக காலா காலம் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்பதாக நமக்கு சுமக்க முடியாத சுமைகளை எல்லாம் தன்னை அள்ளிக்கொள்ள தேவையில்லை. என்றாலும் அல்லாஹ் விலக்கிய விலக்கல்களில் இருந்து ஹராத்திலிருந்து தன்னை பாதுகாப்பது என்பது இருக்கின்றதல்லவா, அது மிக பெரும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடமையான காரியத்தை செய்து கொண்டு அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாதவைகளிலிருந்து ஒதுங்கி தன்னை முழுமையாக பாதுகாப்பது என்பது மிக பெரும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், நீ ஹராத்தை தவிர்த்து கொள், மிக பெரும் ஆபிதாக ஆகுவாய். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரல்ல பிமா கஸமல்லாஹு லகம் தகுன் அகனன் நாஸ், அல்லாஹ் உனக்காக பங்கு வைத்து தந்தான் அல்லவா வாழ்க்கையில், அதனை நீ பொருந்திக்கொள், நீ மிகப்பெரிய செல்வ சீமானாக வாழ்வாய் என்பதாக சொன்னார்கள். சீமானாக வாழுகின்றான், செல்வங்கள் குவிந்து கிடக்குகின்றது, குவியலாக கிடக்குகின்றது, இன்னும் போதாதே என்பதாக இரவும் பகலும் அலைகின்றான், ஓடுகின்றான், அவனுடைய ஓட்டத்துக்கு ஓய்வில்லை. இவன் ஒருபோதும் செல்வந்தராக இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, செல்வங்கள் ஏராளம் இருக்குகின்றது என்றாலும் வாழ்க்கையில் போதாதே என்ற அடிப்படையில் ஓயாது ஓடிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய பார்வையில் இவன் அமைதி பெற்றவனோ, இவன் செல்வ சீமானோ கிடையாது. மாற்றமாக சில வெட்டு துண்டுகள் தான் அவன் கைவசம் இருக்கின்றது, போதும் என்ற நிலையோடு வாழுகின்றான், அவன் தான் சீமான் என்பது அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத மொழியின் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த இடத்திலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரல்ல பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பங்கு வைத்ததை நீ பொருந்திக்கொள், நீ மிக பெரும் சீமானாக இருப்பாய் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வ அஹ்சின் இலா ஜாரிக், உன்னுடைய அண்டை வீட்டாரோடு அழகான முறையில் நடந்து கொள், தகுன் முஃமினா, நீ முஃமினாக வாழ்வாய் என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக்,
உனது உள்ளம் எது விரும்புகின்றதோ, உனது ஆத்மாவுக்காக நீ எதனை விரும்புகின்றாயோ அதனையே மனிதர்களுக்கு நீ விரும்புவாயாக. அடுத்த மனிதர்களுக்கும் நீ உனக்கு விரும்பக்கூடியதை நீ விரும்பிக் கொள்வாயாக. தக்குன் முஸ்லிமா, நீ முஸ்லிமாக ஆகுவாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா துக்ஸிரில் லஹக், நீ சிரிப்பை அதிகப்படுத்தாதே. ஃபஇன்ன கஸரத்தல் லஹக், ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது துமீத்துல் கல்ப், கல்வை மரணிக்க செய்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விடயத்தை அழகாக சொல்லி காண்பித்தார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலும் சொல்லுகின்றார்கள், பாவத்திலிருந்து ஒதுங்குவது என்பது மிக பெரும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இப்படி துஆ செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடனிலிருந்து நீ பாதுகாப்பை தருவாயாக, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் நீ பாதுகாப்பை தந்தருள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாஇத்னி பைனி வ பைன கதாயா கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் எவ்வளவு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றதோ, கிழக்கும் மேற்கும் எவ்வளவு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றதோ, இது போன்ற யா அல்லாஹ் பாவத்துக்கும் எனக்கும் மத்தியில் பெரும் தொலையை ஏற்படுத்தி விடுவாயாக, தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக பாவத்திலிருந்து விலகி நடப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பாவத்திலிருந்து விலகுவது என்பது மிக பெரும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, சில சமயத்தில் பாவம் என்பது இன்பமாக இருக்கும், ஆனால் அதனுடைய துன்பத்தை வாழ்க்கையின் முடிவில் கண்டுகொள்வார்கள். அது இன்பமாக மிகவும் ருசிகரமாக இருந்து கொண்டிருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாவம் தான் தன்னுடைய வாழ்க்கையின் நஷ்டத்தையும் இழிவையிலும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சேர்க்குகின்றது என்ற உண்மையை மறைக்கப்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் தக்வி உஸ்மானி அவர்களும் கூட அவருடைய ஒரு கிதாபில் எழுதுகின்றார், ஒரு மனிதர் நல்ல பல அமல்களை செய்கின்றார், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்படியான நல்ல பல இபாதத்துகளை செய்து கொண்டே இருக்கின்றார். அதே நேரத்தில் சகோதரர்களை பாவத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல அமலையும் செய்கின்றார், பாவத்திலும் கை போட்டுக் கொள்கின்றார். இது எதை போன்றென்றால், உதாரணத்தின் மூலமாக எமக்கெல்லாம் உணர்த்துகின்றார், ஒரு மனிதர் நல்ல முறையில் வாட்ட சாட்டமாக வாழ வேண்டும் என்பது அவர் விருப்பம். அதனால் அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட சுவையான உணவுகளை எல்லாம் உட்கொள்கிறார். அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அடிக்கடி டாக்டர்களிடம் சென்ற ஆலோசனைகளை கேட்டு நல்ல பல வைத்தியங்களையும் கையாண்டு கொண்டிருக்கின்றார். விட்டமினான தொனிக்குகளையும் குடிக்கின்றார். நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடு இருக்குகின்றார். ஆனால் இடக்கிடையே நஞ்சையும் குடித்துக் கொள்கின்றார். இடையிடையே அவர் நஞ்சையும் தன்னுடைய வாழ்க்கையில் அருந்திக் கொள்கின்றார். இவர் குடிக்கக்கூடிய மருந்துகளும் விட்டமினான சக்தி மிக்க அந்த டெப்லெட்களோ அல்லது அந்த தொழிற்களோ இது இவருடைய உடம்பிலே வேலை செய்யுமா? அல்லது இடையிடையே அவர் அருந்தக்கூடிய நஞ்சு அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்யுமா? அன்பார்ந்த சோதர்களே, பெரியார்களே, இந்த நஞ்சு இருக்கிறது அல்லவா இவருடைய வாழ்க்கையை அழிவிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? இது போன்றுதான் மனிதன் நல்ல பல அமல்களையும் செய்கின்றான். ஆனால் இரகசியமாக அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆங்காங்கே பாவத்திலும் ருசி கண்டு கொண்டிருக்கின்றான். இந்த ருசியும் இந்த பாவமும் இந்த மனிதனை இழிவின் பக்கமாக அழிவின் பக்கமாக கொண்டு சேர்த்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற அடிப்படையில் அந்த மகான் உணர்த்துகின்றார். எனவேதான் இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்களும் கூட அழகாக சொல்லுகின்றார், அழகாக ஒரு தத்துவத்தை முன்வைக்கின்றார். ஆப் மஸா லேலே கேலியே குனாஹ் மத் கரோ, நீ இன்பத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீ பாவத்தை செய்யாதே, இன்பம் அடைய வேண்டும் என்பதற்காக நீ பாவம் செய்யாதே. கியூங்கே மஸா खत्म हो जाएगा, அந்த இன்பம் இருக்கிறதல்லவா அது முடிந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும். உஸ்கா குனாஹ் பாக்கி ரஹேகா, மாற்றமாக அதனுடைய பாவத்தினுடைய பீடைத்தனம் இருக்கிறதல்லவா அது என்றைக்கும் பாக்கியாகவே இருந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து சொல்கின்றார், முஷ்கில் கி வஜஹ் சே நேகி கு மத் छोड़ो, கஷ்டத்தின் காரணமாக நன்மையை நீ விட்டு விடாதே, கஷ்டத்தின் காரணமாக நீ நன்மையை விட்டு விடாதே. கியூங்கே முஷ்கில் खत्म हो जाएगा, அந்த கஷ்டம் நன்மையை செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமமும் கஷ்டமும் முடிந்து போய்விடும். உஸ்கா சவாப் பாக்கி ரஹேகா, அதனுடைய நன்மை இருக்குகின்றதல்லவா அது என்றைக்கும் பாக்கியாவே இருந்து கொண்டிருக்கும் என்பதாக அழகாக எடுத்து காண்பிக்கின்றார்.
பாவத்தின் மூலமாக ஒரு வகையான ருசி ஏற்படுகின்றது அல்லவா? அந்த ருசி சகோதரர்களே சில நிமிடங்களில் சில மனிதங்களில் இல்லாமல் போய்விடும். ஆனால் அதனுடைய பீடைத்தனம் காலமெல்லாம் தன்னோடு இருந்து கொண்டிருக்கும். சில சமயத்தில் தன்னோடு மட்டுமல்ல தன் சந்ததிகளையும் நாசப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். வட்டியை ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான் என்றால் அவரோடு முடிவது கிடையாது. பாவம் அறியாத அந்த பச்சிடம் தன் மடியில் வாழக்கூடிய தன் குழந்தைகளாக வாழக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வயிற்றிலும் அந்த ஹராம்கள் சென்று அவர்களையும் அழித்து நாசப்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகின்றது அல்லவா? ஆனால் சாப்பிடக்கூடிய சமயத்தில் எடுக்கக்கூடிய சமயத்தில் கை நிறைய எடுப்பதாக பை நிறைய எடுப்பதாக தான் தோன்றுகின்றது, பார்வைக்கு தெரிகின்றது. ஆனால் அதனுடைய முடிவு சகோதரர்களே அவனுடைய அழிவிலே கொண்டு போய் சேர்க்குகின்றது. கண்ணியமிக்க சோதர்களே பெரியார்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், பாவத்திலே ஒரு மனிதன் பாவத்தை செய்வதற்காக எண்ணம் கொள்ளுகின்றான். ஆனால் இரக்கம் உள்ள அல்லாஹ், கருணை உள்ள அல்லாஹ் எவ்வளவு தூரம் அந்த அடியானை நேசிக்கின்றான் என்றால், ஒரு மனிதன் பாவத்தை நாடுகின்றான், ஒரு தவறை பாவத்தை செய்வதற்கு அவன் நாடுகின்றான். பலம் யாமல், ஆனால் பலம் யாமல் அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை. நாடினான், உள்ளத்தில் எண்ணம் தோன்றியது, அவன் செய்வதற்கு ஆற்றலும் உள்ளவன் தான். இருந்தும் கூட அந்த பாவம் அல்லவா என்பதற்காக அவன் விட்டு ஒதுங்கி விடுகின்றான். புகாரிலே பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் பாவத்தை நினைக்கின்றான், நினைத்ததன் பின்பும் அல்லாஹ்வை பயந்து விட்டு விடுகின்றான் அல்லவா, அதற்காக பரிபூர்ணமான ஒரு நன்மையை அல்லாஹ் தன்புறத்திலிருந்து அவனுக்கு பதிவு செய்து விடுகின்றான். இவ்வளவு தூரம் இரக்கமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்களிடத்தில் விரும்புகின்றான். ஏராளமான அமல்கள் செய்வதை விட அவன் கோபிக்கக்கூடிய அத்தகைய விடயங்களில் இருந்து விலகி நடக்க வேண்டும் என்பது அவனுக்கு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியார்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரும் அறிஞர். அவருடைய ஒரு கிரந்தத்தில் எழுதுகின்றார், ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்றால் இந்த பாவத்துக்குரிய உதாரணம் எதை போன்றென்றால், பாவம் செய்ய அந்த மனிதனுக்கு சுவை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அல்லவா? நாம் பார்க்கின்றோம், ஏதோ ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் செய்வது என்பது வாஸ்தவம் என்பதாக சொல்லலாம். ஆனால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் அல்ல சோதர்களே, 30 வருடமாக அதே பாவத்துக்கு ருசி காணக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை. ஏன் 40-50 வருடங்கள், ஏன் சகோதரர்களை கடைசி தருவாய் வரைக்கும் காலமெல்லாம் பாவியாகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அபாயகரமான காட்சிகள் காணாமலும் இல்லையே? ஏன் அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்கள்? அதனுடைய ருசி அவர்களை அப்படியே மயக்கமாக்கி விடுகின்றது. அதனுடைய ருசியிலே அவருடைய காலம் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்து விடுகின்றது. அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உண்மையை இப்படி விளங்கப்படுத்துகின்றார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்றால் இந்த பாவத்தினுடைய ருசி அவனுக்கு எப்படியாக கொடுக்கின்றது என்றால்,